திருப்பூர் அருகே பொது இடத்தில் போதையில் கேக் வெட்டி கொண்டாடி ரகளை செய்த கும்பலால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயபாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். விஜயபாஸ்கர், வணக்கம். திருப்பூர் அருகே பொது இடத்துல போதையில் கேக் வெட்டி கொண்டாடி ரகளை செய்த கும்பலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக வந்த பெண்களையும் அவர்கள் கேலி செய்துள்ளனர். காவல்துறையினரையும் ஒருமையில் மிரட்டியதாகவும் தகவல்கள் எல்லாம் வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காங்கேயம் பகுதியில் கடந்த வாரமும் இதுபோலதான் போதையிலும் கஞ்சா போதையில் இவர்கள் அதாவது இளைஞர்கள் தகராறு செய்வதும் மற்றவர்களை அடிப்பதும், அதுவும் குறிப்பாக பெண்கள் முன்னிலையிலேயே 5 பேர் கொண்ட குழுவினர் அந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கி தினமும் இது போன்ற நிகழ்வுகள் இந்த தாவைக்கு ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பூர் அருகே பொது இடத்துல போதை இளைஞர்கள் கேக்கு வெட்டி கொண்டாடியதை விசாரணை செய்யறதுக்காக போலீசார் அங்க சென்றிருக்காங்க. அந்த போலீசாரையுமே தகாத வார்த்தைகளை பேசி மிரட்டி தாக்க முயன்றிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்து இந்த பின்னலாடை நகரான திருப்பூர்ல பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த குடும்பத்துடன் தங்கி பணியாற்ற திருப்பூர்ல நாளுக்கு நாள் போதை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. இது பாத்தீங்கன்னா கஞ்சா குட்கா விற்பனை செய்பவர்களை கண்டிருந்து போலீசார் நடவடிக்கை இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசார் அங்கங்கே சரியான முறையில் நியமிக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கஞ்சா குட்கா எல்லாம் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது அதிகரித்து இருக்கிறது. இந்த இளைஞர்கள் போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி தற்போது பாத்தீங்கன்னா இந்த அதாவது இரவு நேற்று முன்தினம் இரவு ராக்கியாபாளையத்துல பாத்தீங்கன்னா திருமுருகன் பூண்டி போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே அங்க ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு குறிப்பிட்ட தொகை விளையாடும் வலை விளையாட்டு மைதானமும் உள்ளது. இந்த வலை விளையாட்டு மைதானத்துல இரவு 8 மணி முதல் விளையாட சில இளைஞர்கள் முன்பதிவு செய்து விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிய இளைஞர்கள் ஒருத்தர் ரஞ்சித் என்பவருக்கு பிறந்த நாள். அந்த இளைஞரின் பிறந்த நாளை கொண்டாட ராக்கியாபாளையம், தேவராயம்பாளையம், அனுப்பர்பாளையம், பெரியாயிபாளையம் போன்ற பகுதியை சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அங்க கூடியிருக்காங்க. அதுல சிலர் அதுல குடிபோதையிலையும் இருந்திருக்கிறாங்க. இந்நிலையில விளையாட்டு மைதானத்து முன்புறம் உள்ள காலி இடத்தில் கேக் வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அங்க அந்த போதை இளைஞர்கள் கூச்சலிட்டு தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு பெண்களை கேலி செய்தும் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிக சத்தத்துடன் கூடிய பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கு இரைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு போலீசார்கள் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அங்க வந்த போலீசாரை அவர்களை அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. எனும் தாங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் என்று இளைஞர்கள் கூறியதாகவும், நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம், எங்களை நாங்க இந்த மாதிரி காரியங்களை தான் தொடர்ந்து செய்வோம்னு சொல்லி போலீசாரிடமே தகாத வார்த்தைகளை திட்டி அவங்களையே தாக்க கூட முயன்றிருக்கிறாங்க. மேலும் சில இளைஞர்கள் போலீசாரை வீடியோ எடுத்து இந்த வீடியோவை வெளியிட்டால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது, யார் ஆட்சி நடைபெறுகிறது என தெரியாமல் ஆட்டம் போடுகிறீர்களா என்று ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். அங்க இருக்கக்கூடிய கஞ்சாவை அடிச்சிருப்பாங்க இளைஞர்கள் பலர் கஞ்சா கொலை மிரட்டல் போன்ற வழக்குகள் அவங்க மேல இருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. இது போன்ற இளைஞர்கள் தற்போது திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அதிகரித்து இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுவது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயபாஸ்கர்.